தோ இங்கே ஜாலியாக ஆட்டம் போட்டுக்கிற இந்த குட்டி பப்பிக்கு பண்ணி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. நாங்கள் பொள்ளாச்சியில் கொஞ்சம் நாள் இருந்தோம்னு சொன்னாங்களே, அப்போ வந்து பொள்ளாச்சி ரிலேஷன் போனப்போ ஒரு பெரிய நாய் வந்து ஒரு குட்டி நாயை கடிச்சு கொதறி வயிற்றெல்லாம் கிழிச்சு குடல் வெளியில் தொங்குற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே அந்த பெரிய நாயை அடித்து துரத்திட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த குட்டி நாய் வந்து அங்கேயே சாகிற நிலைமை இருந்துச்சு. சரி, அதை அப்படியே விட்டு வர மனசு இல்லாமல் அது எப்படியாச்சும் காப்பாற்றணுன்றதுக்காக நான் ஓடி போய் தூக்கின உடனே என் கையை கடிச்சிருச்சு அந்த குட்டி. என்ன நல்லா பயத்தில் இருந்ததில்ல, கையை கடிச்சு ரத்தம் என் கையில் கொட்டுது. சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு போயிட்டு கவர்மெண்ட் வெட்டினரி கிட்ட போனாக்கா யாருமே இல்லை. சரி, ப்ரைவேட்லாச்சும் பார்க்கலாம் சொல்லிட்டு ப்ரைவேட்டில் பார்த்து திருப்பி ஆப்ரேஷன் பண்ணி குடல்லாம் எடுத்து உள்ளே வச்சு அதுக்கு தையல் போட்டு அதை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு பால் பிஸ்கெட்டு சாப்பாடுலாம் கொடுத்து அதை வந்து உடம்பை தேத்தி விட்டாங்க. இப்போ நல்லா ஜாலியாக இருக்குல்ல. அதுவும் நாங்களும் வந்து சென்னை கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு கால் பண்ணி கேட்டாக்கா, நீங்கள் கொண்டு வந்து விட்ட குட்டி வந்து பக்கத்தில் இருந்த ஒரு குட்டையில் வந்து செத்து போச்சு சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு விஷயம் தோணுச்சு, என்னதான் ஒரு சில சம்பவம் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம தள்ளி போடலாமே தவிர ஆனால் கண்டிப்பாக தடுக்கவே முடியாது. 1 மந்த் முன்னாடி சாக வேண்டியது இப்போ செத்தே போச்சுங்க. வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்.